பொதுவாகவே ஒரு 60 வயசு தாண்டினோன்னா நமக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வீட்டில் பசங்க கையில் என்ன சொல்லுவோம், பேரம்பிள்ளை கையில் பசங்க கையிலாம் எனக்கு என்ன வயசாயிருச்சு, வீடு போனுது, காடு வாங்குதுன்னு சொல்லுவோம். இது சொல்லுவீங்களா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இந்த மாதிரி சொல்றவங்கலாம் கை தூக்குங்க. மொத்த பேரும் சொல்லின்னு சுத்துறீங்க. இனிமே அதை சொல்லவே கூடாது. இனிமே தான் நீங்க இன்னொரு 40-50 வருஷம் வாழ வேண்டியவங்க. வாழணுமா இல்லையா? அப்ப நாம இந்த வாசகத்தை சொல்லவே கூடாது. நம்ம காடு கூப்பிடவும் இல்லை, வீடு போவோம் சொல்லல. நமக்கு வாய்ப்பு வசதி குறைவா இருந்தாலும் நம்மை வாழ வைப்பதற்கு மவராசன் ஸ்டாலின் இருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த வருஷம் மட்டும் 10 இடத்துல முதியோர்கள் பகல் நேரத்தில் தங்கறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் சொல்லியிருக்கிறார், அன்பு சோலை. அதே மாதிரி முதியோருக்கான இல்லங்கள் ஒரு 27 இடத்துல தமிழ்நாட்டில் நடக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா நடக்குது. இதுல நாம போக வேண்டியதில்லை. நீங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, சந்தோஷம். மகன்களோட மகள்களோட பேர பிள்ளைங்களோட இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஆதரவற்ற முதியோர்களை வாழ வைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு கூட இந்த அன்பு சோலைங்கிற நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள். நண்பர் துரைராஜ் சொன்னார், சைதாப்பேட்டையில் மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இருக்குன்னு. எத்தனை பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. போனவங்க, இந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைக்கு போனவங்க ஒரு போல எத்தனை பேருக்கு தெரியும்? போனவங்க ஒரு 5-6 பேர் தான் கை தூக்குறீங்க. சைதாப்பேட்டையில் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி, நமக்கான ஆஸ்பத்திரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? பரவாயில்ல, எல்லாருமே நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சைதாப்பேட்டையில் ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை நம்ம முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு கட்டி திறந்து வச்சிருக்காரு. எவ்வளவு செலவு? 200 கோடி ரூபாய் செலவுல கட்டி திறந்து வச்சிருக்காரு. அந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 2024 பிப்ரவரி 25 அது திறந்தது. 200 படுக்கைகள், 151 கோடி ரூபாய் பில்டிங்குக்கும் உபகரணங்களுக்கும் செலவாகி டெய்லி எவ்வளவு பேர் வராங்கன்னா 1000-1500 பேர் வராங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து வராங்க. இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னா, நான் இந்த மேடையிலிருந்து பெருமையோட சொல்றேன், இந்த மாதிரி வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சைதாப்பேட்டையை தவிர இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. ஒன்றிய அரசு 2 இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க. ஒன்னு டெல்லி எய்ம்ஸ்ல வரும்னாங்க, இன்னொன்னு சைதாப்பேட்டைன்னாங்க. அந்த டெல்லி எய்ம்ஸ்ல ஒரு சின்ன மாடியில ஒரு சின்ன இடத்துல இது இருக்கு. இங்க மட்டும்தான் வயது மூத்தவர்களுக்கு என்று பிரத்யேகமான மருத்துவமனை இருக்கிறது. இதுல என்னென்ன துறைகள் இருக்கு? புறநோயாளிகள் பிரிவு இருக்கு, 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கு, உள்நோயாளிகள் பிரிவு இருக்கு, தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கு, அறுவை சிகிச்சை பிரிவு இருக்கு, இருதய சிகிச்சை பிரிவு இருக்கு, சிறுநீரக மருத்துவம் இருக்கு, நரம்பியல் மருத்துவம் இருக்கு, மனநல மருத்துவம் இருக்கு, கண் மருத்துவம் இருக்கு, காது மூக்கு தொண்டை பிரிவு இருக்கு, பல் மருத்துவம் இருக்கு, பிசியோதெரப்பி இருக்கு, இந்திய மருத்துவம் ஆயுஷ் சேவைகள் இருக்கு, தோல் மருத்துவம் இருக்கு, கதிரியல் மருத்துவம் இருக்கு. இவ்வளவு சிறப்பு துறைகளோட ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இருக்கு. இது 2024 பிப்ரவரியில் நான் திறக்க போகும்போது நானும் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜன்லாம் இன்ஸ்பெக்ஷன் போனோம். போறப்ப பார்த்தா ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா வந்திருந்தது. பிடபிள்யூடி தான் கட்டி கொடுத்தாங்க, அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தான் கட்டி கொடுத்தது. அந்த ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நிறைய இடம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், வயசானவங்க வீட்டில் அந்த நேரம் போகிறதுக்கு நிறைய சிரமப்படுவாங்க. இங்கே சிகிச்சைக்கு வந்துட்டாங்கன்னா சிகிச்சை நேரம் போக சாயந்தரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதியா அந்த ஓய்வு நேரத்தில் அவங்க புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி உருவாக்கலாம். அதே மாதிரி வயசானவங்க வீட்டில் என்ன கேம் ஆடுவாங்க? ஒரு சிலர் கேரம் போர்டு ஆடுவாங்க, ஒரு சிலர் பல்லாங்குழி ஆடுவாங்க, ஒரு சிலர் அந்த சோழி அந்த அந்த அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே வாங்கி வைக்கணும்னு சொல்லி திறக்கிறப்ப எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம்.
அது மட்டும் இல்லை, யோகா இந்த மாதிரியான வசதியும் இப்போ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான வசதிகள் டெல்லியிலிருந்து அதிகாரிங்க வந்தாங்கன்னா மூக்கில் விரல வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வசதியோட ஒரு மருத்துவமனையான்னு டெல்லியிலிருந்து வர்றவங்கள இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்தவர்கள் இன்றைக்கு வியந்து பாராட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள்.